ரதிய காடுப்படியில் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு குயிக்காக நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி தொக்கு பண்ணுவோம். அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கோ. அரை ஸ்பூன் கடுகு, இந்த ஆயில் வந்து ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. அடுத்த அக்கா என்ன வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 4 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா கீரி தான் கீரி வச்சுருக்கேன். நல்லா காரசாரமாக செய்ய. இது வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டோம். இப்போ இது வதங்குறதுக்காக மீடியம் சைஸு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தூள் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். கல் உப்பும் போட்டுக்கலாம். அன்றைக்கி தூள் இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம தக்காளி வந்து இப்போ 1/2 கேஜி தக்காளி அக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கேஜிக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நம்ம வதக்கியிருக்கிறோம். அவ்வளோதான், தக்காளி அப்படியே போடுறோம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள தக்காளிலாம் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. பொடியாக கட் பண்ணி அந்த நடுவில் ஒயிட்டாக இருக்கும், அதெல்லாம் சீவி எடுத்துருங்க அக்கா. அந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வேகும். இது வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு மீடியம் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, எல்லாம் மீடியம் சைஸ் ஸ்பூன். நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டோம். இது நல்லா மசிஞ்சு வேகணும்னா நல்லா வதக்கி கொடுத்துட்டுப்பா அக்கா. இதை இந்த மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, நல்லா வேகும். இது உள்ளே அரைச்சி போடுறதுக்கு அக்கா கொஞ்சம் தேங்காய் போடுவேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் போட்டு குறப்பாக ஒரு சுற்றிக்கணும். இந்த அளவு குறப்பு போதும். அக்கா இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். தண்ணி ஊறிகிட்டே இருக்கு பாருங்கள். ஊறி இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வந்துடும். நம்மளும் இடையே எடுத்து நல்லா இந்த கரண்டி, வெயிட் கரண்டி, ஜல்லிக்கரண்டி வெயிட்டாக வச்சுக்கோங்க. வெயிட் கரண்டி எடுத்து நல்லா இப்படி கொத்தி விட. இப்போ உள்ள தக்காளி அப்படி தான்ப்பா இருக்குது. இது வந்து அரைச்சி ஒன்று ரெண்டுமா சுற்றிட்டு கூட தொக்கு பண்ணலாம். ஆனால் அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை. அது வேறு மாதிரி டேஸ்ட்டு வரும்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. நறுக்கி பண்ணுறது தான் டேஸ்ட்டு வரும். அதனால் நம்ம அரைச்சி கூழாக ஊற்றுறோம், வேலை மிச்சமாகும். அந்த மாதிரிலாம் செஞ்சால் டேஸ்ட்டு வராது. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் அக்கா மூடி வச்சிடுறேன். நீங்களும் மூடி வச்சுட்டு திறந்து கொஞ்சம் நம்ம நல்லா குத்தி விட்டு நல்லா தக்காளியை மசிச்சு விடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ திறந்து இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டு டாகாக இருந்தால் பரவாயில்ல. இடையில டாக் சவுண்டு பாருங்கள். பக்கத்து டோர் பால்கனியில் பக்கத்து வீட்டில் அந்த டாகை இத்தினோண்டு இடத்துல கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காம அதுக்கு கத்திக்கிட்டே இருக்குதுப்பா. இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்மளுக்கு பிளாட்டுங்கள்லாம். இப்போ பாருங்கள், நம்ம அக்கா நல்லா கிளறி விட்டோன்னா அந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் ஜீரகம் அதையும் போட்டுருங்க. இப்போ அக்கா என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் புளி கரைசல். எதுக்கு தெரியுமா? இப்போ உள்ள தக்காளி எல்லாம் புளிப்பே வரமாட்டேங்குது. சதையாக இருக்குது ஓகே, ஆனால் கல் மாதிரி இருக்கும் தக்காளியும். அதனால் கொஞ்சம் புளி ஊற்றினா எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட்டு காரம் எல்லாம் நம்ம அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தொக்கா வச்சு சாப்பிட்றதுனால இந்த ஒரு அரை கிளாஸ் வாட்டரு மிக்ஸி அலசி ஊற்றுறேன் அக்கா. எதுவுமே வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். மிக்சியில் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கல, நம்ம கொஞ்சம் அலசி ஊற்றி, இது கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும், அதனால் அலசி ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே பார்த்துருங்க. இப்போ இன்னும் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க இதை பொறுத்து தான். எதுக்குன்னா அக்கா வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் எங்கள் வீட்டில் இது தான். காலையில் சப்பாத்திக்கு வச்சுட்டு மீதி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. ஏன்னா ஃப்ரைடே, டியூஸ்டே, தேர்ஸ்டே சாம்பார். எங்கள் வீட்டில் வாரத்தில் 3 நாள் சாம்பார். நான்வெஜ் சேர்க்க மாட்டோம், எக்கு கூட சேர்க்க மாட்டோம். எக்கு அக்கா ஃபாயில் பண்ணுறது ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு. டெய்லி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எக்கு கொடுத்தே ஆவேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அதனால் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து சால்ட்டு பாருங்கள், இன்னும் அக்காவுக்கு பத்தலை. அந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன், மீடியம் ஸ்பூனு. இது வந்து ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, இந்த சின்ன ஸ்பூனு. இப்படி தான், இதான் கரெக்டாக இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சால்ட்டு அக்காவுக்கு பத்தலை. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த கிரேவியாக இருக்குது பாருங்கள். இது சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம்ப்பா, 2 மினிட்டில் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், ரதியக்கா டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு ரெடி. 2 மினிட்டில் பண்ணிடலாம். எல்லாம் பொடியாக கட் பண்ணிச்சுட்டு நல்ல மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும்.
கட் பண்ணி வச்சுட்டு வதக்கணும்னா அவ்வளோதான். நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி போடுறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பக்கம் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது ஒரு காஞ்ச மிளகா எடுத்து போட்டிங்கன்னா, வறுத்து தான் வச்சுருந்தேன், வறுத்ததை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 2 பரட்டி விட்டோம்னா அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி. ரதியா கடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.